வெல்கம் டு பெங்களூர். இவன் எப்படி சொல்ல மாட்டானே. வெல்கம் டு பெங்களூரு. அது S1 கோச்சில் தான் போகிறோம். அதையும் போய் பார்க்குறோம். சீட்டிங்க போட்டுருக்கு. நாங்கள் தங்கியிருக்க ரூமு, டிவி ஒன்று சாம்சங் காரில் அண்டு ஏசி இருக்குது. ஆனால் எதுக்குன்னு தெரில. பெரிய மிரர். ஓகே, இது ஒரு விண்டோ. இதை ஓப்பன் பண்ணால் செவ்வறு தான் இருக்குது. உங்களுக்கு அதை விட தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே சார்ஜ் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டு இவ்வளோ தான். இந்த ரூமுக்கு பர் டேக்கு 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரூம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல் யூஜி ரெகல். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வாக்கிங் போவோம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இந்த பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் காஃபேன்னு ஒன்று ஃபேமஸ்ஸு, எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மசால் தோசை இருக்குது. அண்ட் பெங்களூரில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 இட்லி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பெங்களூர் வரீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, மெஜஸ்டிக்கில். ஸோ அங்கேன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ அவங்கள மட்டும் எப்போவுமே நம்பிடாதீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கமிஷனுக்காக ஒரு சில ஹோட்டலில் வந்து உங்களை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ரோடு பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வேவாக இருக்கும். ஸோ மார்னிங் 8:40 தான் ஆகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு. மார்னிங் டைமில் பீக் ஹவர்ஸுங்கிறனால பார்த்தீங்கன்னா க்ரௌடு நிறையவே இருக்குது. ஆனால் வியூ பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த ரோடோட வியூ ஃபாரின் ரோடு மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரோடு. காலையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜர்க்கின்லாம் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்கில் உங்களுக்கு ரூம் நிறையவே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா போதும், கிட்ட தான் நிறைய ரூம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டே நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பெங்களூர் ஆட்டோ கலர் பாருங்கள், இந்த கலரில் தான் ஆட்டோஸ்லாம் இருக்குது.
ஆட்டோக்காரங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோ ஓட்டுறதை தவிர்த்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளை பிடிச்சிட்டு வந்து லாட்ஜு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண லாட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் 200 பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு கமிஷன் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. தமிழ் ஆளுங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையாவே ஏமாத்துறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் தமிழ் லாங்குவேஜை வந்து அவங்க முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கங்க. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஏமாத்துறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது, 500 800ன்னு. உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் சர்வீஸ்லாம் இருக்குங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க நிறைய ஹாஸ்டலில். ஸோ இது 1 way ரோடு நல்லாவே இருக்குது. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆந்திரா பஸ்ஸாக இருக்கட்டும், கர்நாடகா பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கும். அண்ட் மெட்ரோ ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா நியர்பைலே இருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே கிராஸ் செய்யறா ஆப்போசிட்டில் தாங்க மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வச்சுருக்காங்க. மெட்ரோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கர்நாடகா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ காலையிலே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன். இது உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ சென்னை மெட்ரோ கூட நான் இது வரையும் வீடியோ எடுத்ததில்லை. ஸோ இதை நம்ம வீடியோ எடுத்து பார்ப்போம். ஏ என்ட்ரன்ஸில் தான் போகிறோம். இந்திரா நகர் டூ மெட்ரோ கார்டு ஹவு மச்? புரியல சார். 50 50 மினிமம் பேலன்ஸ் 50 இருக்குமா? கார்டு 50 எங்கே போட்டிருக்கு? எங்கடா இருக்குது பிளாட்ஃபார்ம் 1? இதுதான் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு. மெட்ரோக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கேயும் நல்லாவே தெரியுது பாருங்கள். என்னடா இது? மெட்ரோ ஏர்போர்ட் பெருசுக்கு இவ்வளோ ரெடி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே தோற்றம் போல் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன், அதுவும் ஒரே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் தான், அதுவே இவ்வளோ பெருசு இருக்குது. பயங்கர பெருசு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். இது என்ன மெட்ரோ, என்ன ஸ்டேஷன் இது? மெஜஸ்டிக்கா? மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன். ஏர்போர்ட் பெருசுக்கு பெருசு தான். கிளாம்பாக்கம் தோற்றம். அவ்வளோ கோடி செலவு பண்ணியும் கிளாம்பாக்கம் ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஏன் வேலை அது இல்லை. நீ தான் அந்த ட்ரிப் அட்வைசரா? அட்வைசர் தெரியுது. பிளாட்ஃபார்ம் 1 தானே? தெரியுது. என்ட்ரி அந்த இருக்கு. காயின் திருப்பி வருமா? காட்டிட்டு போகிறது அங்கே தானே உள்ள பொண்ணு வெப்சைட்டில் 1 அந்த போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் 1. கீழே இறங்கணும். எல்லாமே புது புது ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நம்ம பிஸ்கட் ஐட்டம்ஸ் இருக்குது. மேலே புதுசு புதுசாக ஏதாவது வச்சுருக்காங்க. ஸோ காயின்ஸ் மெத்தட் தான். இங்கே பிளாட்ஃபார்ம் 1.
ஆனால் இவனை வச்சுட்டு இந்த ட்ரிப்பை எப்படி முடிக்க போகிறேன்னே தெரியல. ஏன்னா ஒன்று வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்டா சேட்டா. அந்த ஃபுட்டேஜ் மட்டும் ஒழுங்கா இல்லை. நான் காப்பாற்றிங்க பேசுகிறாங்க. இங்கடா இருக்கு, இந்த இருக்குடா. ஊர்லலாம் சென்னையிலலாம் லோக்கல் ட்ரெயினில் தான் இவ்வளோ கூட்டம் நிற்கும். மெட்ரோக்கே எவ்வளோ கூட்டங்கிறத நீங்களே பாருங்கள். டீ மிக்கிற மாதிரி மிக்கிறாங்க. பீக் ஹவர்னு சொன்னாங்கல்ல, சென்னையில் இப்படி பார்த்ததில்ல. மெட்ரோவில் கூட்டம் லோக்கல் ட்ரெயின் மாதிரி இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, டோரை க்ளோஸ் பண்ண முடியாமல். இங்கே இருக்கிற ஒயிட் ஷீட் இங்கே மேலே பக்கம். ஓ மை காட், கூட்டத்தை பற்றி இல்லையா? ஹவுஸ்ஃபுல்லாக ஆகி போகுது. ஜப்பான் மாதிரி இங்கேயும் லைனில் நிற்கிற மாதிரி இருக்குது. லைனில் நின்று தான் போகணும் போல. மக்களுக்கு காட்ட பெங்களூரு மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜப்பான் மாதிரி லைனில் நின்று ஏறுற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் மெட்ரோ கூட கம்பேர் பண்ணுறப்ப பயங்கரமாக இருக்குது. வந்துருச்சு. மெட்ரோ பாருங்கள், பீக் ஹவர்ஸு மணி பார்த்தீங்கன்னா 9:15 தான் ஆகுது. எல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க போல். சென்னையில் லோக்கல் ட்ரெயினில் எப்படி ஏறுவாங்களோ அந்த மாதிரி ஏறுறாங்க. ஜப்பானில் நிற்கிற மாதிரி இங்கே லைனில் நின்று ஏற்றுறாங்க. போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று லேடிஸ் தனியாக ஏற்றுறாங்க, ஜென்ட்ஸ் தனியாக ஏற்றிட்டு இருக்காங்க. வேறு மெட்ரோ மாதிரியே தெரில, எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. உள்ளே எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. என்ன பண்ணலாம்? ஆட்டோவில் போமா? ஏறியா? ஆல்ரெடி ஃபுல்லு. வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப டம்ப் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. மெட்ரோ பக்கம் மட்டும் வந்துடாதீங்க பெங்களூர் வந்தால்.